உபவாச நாளிலும் நேரலையில் ஜெபிக்கும்படி கூடியிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். நலமாய் இருப்பீர்களாக, சுகமாய் இருப்பீர்களாக. தேவ சமூகம் நம்மை நடத்துவதாக. ஜெபத்தோட்ட ஜெயகீதம் 207. நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி தேவ சமூகத்தை வரவேற்போம். அல்லேலூயா. 2 பேர் 3 பேர் கூடினால் ஒருமனப்பட்டால் அவர்கள் நடுவில் வருவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நேரிலே கூடியிருக்கிற நம் நடுவிலும் கர்த்தருடைய சமூகம் நம்மை வந்து அது நம்மை நடத்தப்போம். அல்லேலூயா. கோடாபடி தோத்திரம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்கா ஏங்குதே, உள்ளமும் உடலுமே உமக்கா ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகின்றீர், புது எண்ணெய் பொழிகின்றீர். புது பலன் தருகின்றீர், புது எண்ணெய் பொழிகின்றீர். கனிதரும் மரங்களால் செழித்தோங்கு செய்கிறீர். நான் கனிதரும் மரங்களால் செழித்தோங்கு செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். இயேசு அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே,
தெவிட்டாத அமுதமே. ஆமென். தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆமென். தேவ சமூகம் நமக்கு போதுமானது. தேவ சமூகம் மட்டும் நம்மோடு இருந்தால் போதும், நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாகிவிடும். தேவ சமூகம் நம்மோடு இருந்தால் போதும், நம்முடைய பலகீனங்கள் எல்லாம் மறந்து போய்விடும். தேவ சமூகம் நம்ம கூட இருந்தால் போதும், நமக்கு எந்த குறையும் வராது. அல்லேலூயா. இந்த பகல் வேளையிலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறதா, இன்னும் வளர தேவ சமூகத்திலே தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே திரு சபைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு 74வது சுதந்திர தின இந்தியா முழுவதிலும் எல்லா மாநிலங்களிலும் கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து முடிந்திருக்கிறது. சுதந்திரம் எப்படி தேசம் சுதந்திரம் அடைந்ததோ அதே போல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுதந்திரம் தேவை. அல்லேலூயா. அன்று நம்ம தேசம் ஒரு நாட்டின் கீழ் அடிமைப்பட்டிருந்தது. ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு உட்பட்டதா இருந்தது. அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை தான், அவர்கள் எடுக்கிற தீர்மானங்கள் தான் நம் நாட்டில் நடந்தது. ஆனால் இந்தியா ஒரு சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டு இன்னைக்கு 73 வருஷம் முடிந்து 74வது ஆண்டு நடந்திருக்கிறது. நம்ம தேசத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். தேசத்தில் உண்மையான சுதந்திரம், உண்மையான சுதந்திரம். நம்ம நாடு மத சார்பற்ற நாடு. பல கலாச்சாரம், பல மொழி, பல இனம், பன்முகம் கொண்ட நாடு என்று சொல்வார்கள். எவ்வளவு ரூபா கொண்டு போற? பல கலாச்சாரம், பல இனம், பல மொழி, பல மதம். நம்ம நாடு மத சார்பில்லாத நாடு என்று சொல்வார்கள். அந்த நிலைமை நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த நிலைமை தேசம் வளர வேண்டும். நம்முடைய ஜனாதிபதி, பிரதமர், மத்திய மாநில அமைச்சர்கள், ஆளும் தலைவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நடத்த வேண்டும். அவரின்றி ஒரு அனுபவம் அசையாது. அவர் அனைத்தையும் செய்து மாற்றவர். அவர்தான் தேசத்தை ஆளுகிறார். இறை ஆட்சி இறைவன் தான் ஆளுகிறார். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் சகல அதிகாரம் படைத்தவர்.
விசேஷமாக நம்ம இந்திய தேசத்துக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக, பிரதமர், அமைச்சர்கள், ஜனாதிபதி, கவர்னர்கள், நீதிபதிகள், காவல்துறை, வருவாய்த்துறை, மருத்துவத்துறை, எல்லா லாக்காக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம நாடாளும் தலைவர்களை கர்த்தர் ஞானத்தால் நிரப்ப வேண்டும். இந்த 74வது சுதந்திர தினம், அல்லேலூயா, 74வது சுதந்திர தினம். நம்ம இந்த நாளிலே நம்ம தேசத்தை அதிகமாய் நினைவு வருவோம். யாராவது ஒருவர் ஜெபிப்போம். நம்ம பண்புகம் கொண்ட நாடு, பல கலாச்சாரம் கொண்ட நாடு, பல மொழி, பல மதம் இருந்தாலும் நம்ம நேர்மையானவர்கள், மனித நேயத்தோடு நாடாளும் தலைவர்களை ஞானத்தாலும் மனித நேயத்தாலும் பட்சபாதமில்லாத நல்ல பண்போடும் தேசத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. யாராவது ஒருவர் ஜெபிப்போம். யாராவது ஒருவர் ஜெபிப்போம். துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரம் அப்பா. நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எங்க நாடு சுதந்திரம் பெற்ற நாள் ஆண்டவரே. 74வது சுதந்திர தினத்தை மக்கள் கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். இந்நாட்களில் அவங்க ஆண்டவரே சோதரம் ஜீவனுள்ள தேவனாகி உண்மை கண்டுகொள்ள தேவன் நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ ஜாதி, மொழி, மதம் உள்ள இந்த தேசம் ஏசப்பா சோதரம் உண்மை கண்டுகொள்ளணும் ஆண்டவரே. தேவன் தாமே நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மத சார்பற்ற நாடு என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு சில மதவாதிகள் ஆண்டவரே சோதரம் தங்கள் மதத்தில் பக்தியாய் இருந்து மற்றவர்களை ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலைமைகள் மாறணும். தேவன் தாமே கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு மக்களும் சுதந்திரத்தோடு வாழ தேவன் நீங்க அனுகிரகம் பண்ண ஜெபிக்கிறோம் அப்பா. நாடாளும் தலைவர்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே அவர்களை விசேஷ ஞானத்தால் நிறைத்தற்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஞானத்தால் நிறைந்து இந்த நாட்டை ஆள தேவன் நீங்க கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. எசப்பா, துதிக்கிறோம் அப்பா. சோதரம் எங்க பிரதமர் மோடியை நினைக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் அப்பா. ஆண்டவரே, அந்த மனுஷனை கூட தொடுங்கப்பா. அவர் மூலமாக ஆண்டவரே சோதரம் இந்த தேசமே கண்டுகொள்ள தேவன் நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனுகிரகம் பண்ண ஜெபிக்கிறோம். தேசத்தில் எத்தனை கட்சிகள் இருந்தாலும் ஆண்டவரே எல்லா கட்சி தலைவர்களையும் தேவன் நீங்க தொட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேலான தெய்வம் ஆண்டவரே, எல்லாருக்கும் ராஜாதி ராஜா நீங்க இருக்கீங்க என்று அவர்கள் கண்டுகொள்ள தேவன் நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, அனுகிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்க தேச மக்கள் உண்மை கண்டுகொள்ளணும். நீங்க தான் மெய்யான தெய்வம், நீங்க தான் ஜீவனுள்ள தெய்வம் என்று அறிந்து கொள்ளணும். தேவன் நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேசத்தில் காணப்படுகிற வீணான வழிபாடுகள் ஒழிந்து போகணும். தேவன் நீங்க அனுகிரகம் பண்ண ஜெபிக்கிறோம் அப்பா. விக்கிரகத்துக்கு விக்கிர ஆராதனைக்கு அடிமைப்பட்டு இருக்கிற இந்த ஜனங்கள் ஆண்டவரே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற தேவன் நீங்க அனுகிரகம் பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மெய்யான தெய்வத்தை ஆண்டவரே எங்க மக்கள் கண்டுகொள்ளணும். எசப்பா, சோதரம் ஜீவனுள்ள தெய்வமாகிய உண்மை ஆண்டவரே அவர்கள் ருசி பார்க்கணும். தேவன் நீங்க கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேச மக்களை கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத எண்ணிறைந்த மக்கள் இருக்கிறாங்கப்பா. ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று தெரியாமலே எதையோ செய்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மனம் திருமணம் ஆண்டவரே. தேவன் தாமே நீங்க அனுகிரகம் பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மாநிலத்தை ஆளுகிற முதல்வர்கள், கவர்னர்களை நினைக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. எசப்பா, சோதரம் அதிகாரம் உள்ளவங்க ஆளுகிறவர்கள் எல்லாம்
உங்க பிள்ளைகளா இருக்கணும் அப்பா. தேவன் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் எம்பிக்களை தேவன் நீங்க ரட்சிக்கணுமே. சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறவர்களாய் காணப்பட தேவன் நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா. எப்படியாவது எங்க தேசத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எங்க தேசம் மனம் திரும்பணும். எங்க இந்தியாவில் உள்ள மக்கள் யாரும் நரகம் போக கூடாது ஆண்டவரே. தேவன் தாமே அனுகிரகம் பண்ணி அருள ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மக்களுக்காக நீங்க ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள தேவன் நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் அப்பா. இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சு. அதே மாதிரி ஏசப்பா சோதர விக்கிர ஆராதனையிலிருந்து அந்த மக்கள் சுதந்திரம் பெறணும். ஜீவனுள்ள உம்மண்டை மனம் திரும்பி வரணும். ஏசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் அப்பா. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோமே. பாவ சாப இருளில் வாழ்கிற இந்த மக்கள் வெளிச்சமாகி உண்மை கண்டுகொள்ள தேவன் நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தை அசைங்க. தேச தலைவர்களை தொடுங்க. மக்களை தேவன் நீங்க ரட்சிங்க ஆண்டவரே. தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை தேவன் நீங்க கட்டளையிட ஜெபிக்கிறோம். தேவன் தாமே நீங்க கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சோதரம் அப்பா. தேவன் நீங்க அப்படியே செய்வதற்காக நன்றி. எங்க தேசத்தில் ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. துதிகான மகிமையை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கோடி தோதர செலுத்தும். ஆமென். நம்முடைய பாரத தேசம் இன்னைக்கு 74வது சுதந்திர தினம். எல்லா மாநிலங்களிலும் ஆமென். அல்லேலூயா. மாநில முதலமைச்சர்கள், மாநில கவர்னர்கள், மாநில நீதிபதிகள், உயர் நீதிபதிகள், உச்ச நீதிபதிகள், காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதனுடைய ஆசீர்வாதம் நம்ம தேசத்திலே பெருக வேண்டும். அதற்காக எல்லாரும் கோடாகூடி தோத்திர செலுத்துவோம். கோடானு தோத்திர நம்ம ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். இந்த பகல் வேளையிலே வேதம் நமக்கு சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய ஜனத்தை கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறார். அல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதுதான் சொல்லணும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அடுத்து சொல்கிறார், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பி. இப்படி சொல்லப்பட்டிருக்கு.
அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு இந்த பூமிக்கு வந்தார். மனுக்குலத்தை ரட்சிக்க வேத வசனத்தின்படி இந்த உலகத்தில் நடமாடினார், வாழ்ந்தார், அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். ஆமென். 30 வயதில் யோவானை தேடி யோர்தானிலே அவர் ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவரே நேசகுமாரன் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இது 3ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே வனாந்திரத்தில் போய் 40 நாள் புசியாமல் குடியாமல் இருந்து அவர் ஜெபிக்கிறார். அடுத்து மன திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமமாயிருக்கிறது என்று பிரசங்கிக்கிறார். எல்லாரும் ஜனங்கள் அவரிடத்தில் வருகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், அற்புத சுகம் பெறுகிறார்கள். பெருவி குருடன் பார்க்கிறார், சப்பானி நடக்கிறார், நம்ம குஷ்ட ரோகிகள் சுகமாகிறார்கள், மரித்தோர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவர் நன்மை செய்கிறவராயும் சாசி பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கிறவராயும் சுத்தித்திருக்கிறார். ஜனங்கள் அவரை ஜனங்கள் வனாந்திரத்தில் அவரை தேடி போடுகிறார்கள். அதுல ஒரு எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது, 5 அப்போ 2 மீனில் 5000 புருஷர்கள் அந்த 5 அப்போ 2 மீன் அந்த பந்தியில இருக்கிறார். பிள்ளைகளுக்கு கணக்கில்லை, பெண்களுக்கு கணக்கில்லை. நாம அப்படியெல்லாம் திரளான மக்கள் இயேசுவை பின்பற்றினார். 5000 புருஷர்கள் என்று சொன்னால் 5000 குடும்பங்களாக கூட திரளான மக்கள் அவரை பின்பற்றினார். வேத வசனத்தின்படி கல்வாரி சிலுவையிலே மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார். வேத வசனத்தின்படி 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார். நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை எல்லாருக்கும் திசாந்தமாக தன்னை காட்டுகிறார். அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்கு தன் உயிரோடு எழுந்ததை கச்சுரூபமாக திருசாந்தப்படுத்த உயிர்த்தெழுந்த 40ஆவது நாள் சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர் வரவேற்று அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியமாக சீஷர்கள் அன்னார்ந்து பார்த்து நிற்கிறார். அப்பொழுது 2 தூதர்கள் தோன்றுகிறார்கள். அந்த தூதர்கள் தோன்றி, கலிலிய மனுஷரை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அந்த இயேசுவானவர் அப்படியே திரும்ப வருவார் என்று சீஷர்கள் தேவதூதர்கள் அந்த நற்செய்தியை கூறுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தான் உயிரோடு இருக்கும்போது திரும்ப வருவேன்னு சொன்னார். நான் திரும்ப வருவேன். அந்த கல்லறையில் போய் பார்த்தபோது அந்த அவருடைய உடுத்திருந்த துணிகள் எல்லாம் சுருட்டி வைக்கப்பட்ட அந்த தலையில் இருந்த துணி என்று சொல்லப்பட்டது. அதை சுருட்டி வைத்திருந்தார்கள். ஆங்கிலத்தில் அதை போல்டு மடித்து வைத்திருந்தார்கள். அது மடித்து வைத்ததனுடைய நோக்கம் என்ன? திரும்ப நான் வருவேன்,
இந்த உலகத்துக்கு திரும்ப வருவேன். ஆதி அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் இயேசு திரும்ப வருகிறதை விசுவாசித்தார்கள். ஆதி சபையார் விசுவாசித்தார்கள். ஏன் அவர் திரும்ப வர்றாரு? அவர் ஏன் திரும்ப வர்றாரு? வேதவசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்தவர்களுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவருக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா கடவுளுக்கு ஊழியம் செய்தா, நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்தா, அவருக்கு பயந்து நடந்தா அதுக்கு ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமா, இயேசு பரமேறி சென்று நம்ம 10வது நாள், அவர் உயிர் தெழுந்த 50வது நாள், இயேசு பரமேறி சென்ற 10வது நாள், எருசலேம் மேல்மாடியில் சீஷர்கள் எல்லாரும் 120 பேர் கூடியிருந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் மேல் உச்சப்படுகிறார். பேதுரு பிரசங்கிக்க, அந்த பிரசங்கத்தை கேட்டு அன்றைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 47ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுப்பின சபையிலே, சபை இயேசுவுக்காக வாழ்கிறது தான் சபை. இயேசுவுக்காக வாழ தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தான் சபை. அல்லேலூயா. ஆமா, தெய்வத்துக்கு பயந்து வாழுகிற கூட்டம் தான் சபை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நீதிமான்கள் சபை என்று சொல்லப்பட்டது. பேதுரு இடத்துல ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல்களை மேற்கொள்வதில்லை. அப்படி என்றால் பேதுரு மேல கட்டல, பேதுருடைய விசுவாசம். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த ரெவலேஷனை மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, அருள் தேவனே இந்த வெளிப்பாடு உனக்கு தந்தார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த வெளிப்பாடு தேவை. ஏசியா ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நம்முடைய பாவம் சாபத்தை சுமக்கு தீர்க்க வந்தவர் கிறிஸ்து, ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்தவர் கிறிஸ்து. நீ கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனிதரும் சபையிலே உலகத்தை நிலையெங்கும் உள்ளவர்களை என்ன நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயாவிலே சொல்லப்பட்டது, நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை, அவராலே அன்றி பேர் ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி இந்த வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துடைய நாமம் அல்லாத வேறொரு நாமம் இல்லை, இல்லை, இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ரட்சகர், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவ பரிகாரம். இந்த விசுவாசத்துக்கு வருகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஞானஸ்நானம் நமக்கு தெரிந்த ஒரு வெளிப்பாடு, ஒரு சத்தியம். தேவனோடு செய்கிற உடன்படிக்கை. நான் தெய்வத்துக்காக வாழ்வேன், தெய்வம் சொல்ல கேட்பேன். என் வாழ்க்கையில தெய்வத்துடைய வழியில, அவன் காட்டும் பாதையில், அவர் சொல்லும் வழியில நான் நடப்பேன் என்று உறுதி எடுக்கிற மக்கள் ஞானஸ்நானம். தேவனோடு செய்யும் நல்மன சாட்சி, உடன்படிக்கை, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது, தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படி, பழைய மனுஷனை அடக்கம் பண்ணுகிறது. ஞானஸ்நானம் எடுப்பது என்றால் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வழி கண்டவரே. ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் யார்? வரப்போகிற கோபம், வரப்போகிற நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு சபைக்கு அல்ல, சபையை இயேசு தம்முடைய ரத்தத்தால் மீட்டார்.
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் நிறைவாகிய சபை, கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த சபை. அல்லேலூயா. இதற்கு ஒரு உதாரணமாக இயேசு ஏன் வர்றாரு? இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வர்றாரு? நம்முடைய திருச்சபையை நம்மோடு சேர்க்க, என் சம்பத்தை நான் சேர்க்கும்படி வருகிறேன். ஆமென். நீங்கள் என்னோடு இருக்கும்படி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்களை சேர்த்துக் கொள்வேன். ஆமென். தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கு. நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக்கொள். சபையை சேர்க்கிறதுக்கு தான் வர்ற, சபையை வந்து பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகத்தான் வர்ற. ஆமென். இந்த உலகத்துல அடுத்து இயேசுடைய வருகை தான். ஒன்று இயேசுடைய வருகை, இல்லைன்னா நம்முடைய மரணம். உலக வாழ்க்கையின் முடிவு என்றால் இயேசுடைய வருகை, இல்லை நம்முடைய மரணம். எது முந்தினாலும் ஓகே, எதை முந்தினாலும் ஆமென் தான். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். 70, 80, 90, 100. கடலூர் மாவட்டத்துல ஒரு தியாகி, அவருக்கு 110 வயது. நேற்று செலிப்ரேட் பண்ணாங்க. அவருடைய பேரனுக்கு 58 வயசு. கிட்டத்தட்ட அவருடைய குடும்ப அங்கத்தினர்கள், பேரை, பிள்ளைகள், கொள்ளு பேரை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் இருக்கிறாங்க. இன்னும் அவர் தான் எந்திரிச்சு போய் டீ போடுறார். 110 வயசுல டீ அவர் தான் டீ வச்சுக்கிறார். அந்த பாட்டிக்கு அவர் தான் டீ வச்சு கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. 70, 80, 90, 100. கடலூர் தாத்தா மாதிரி 110 வயசு இருந்தாலும் சரி, மோசையை போல 120 வயசு இருந்தாலும் சரி, அது ஆண்டவர் கொடுக்கிற ஆயுசு நாட்கள். என் ஆயுசு, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன், முதிர் வயதிலும் கனிதன் பசுமையாயிருக்கும். நம்ம சாபத்தை தேடக்கூடாது, இயேசுடைய வருகையை தேட. அல்லேலூயா. ஆமென். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நீ முதிர் வயதில் பசுமையாயிருக்கு, புஷ்டியாயிருப்பாய். அப்படிதான் சொல்றேன். கர்த்தர் அந்த பசுமையையும் புஷ்டியையும் ஆண்டவர் நமக்கு தருவாராய். சபை அவருடைய பெரிய பார்வை சபையில தான் இருக்கு. அல்லேலூயா. அநியாயம் செய்யறவன் செய்யட்டும், அக்கிரமம் செய்யறவன் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இன்னைக்கு முக்கியமான காரியம் ஒரு தெசலோனிக்கே சபையை பற்றி. அதான் அதே மாதிரி நம்ம இருக்கணும். ஒரு பெர்ஃபெக்ட் சர்ச், ஒரு பூரணமான சபை, ஒரு நல்ல சபை. அந்த சபை மாதிரி உலகத்தில் இருக்கிற சபைகள் எல்லாம் மாறணும். சபைகள் எல்லாம் தூய்மையாகணும். ஜனத்தை கூட்டுங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க. ஜனம் கூடணும், ஜனங்கள் கூடணும். இந்த தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கணும். லாட்டம் சீக்கிரமா முடிவடையணும். ஆண்டவர் யோவேல் சொல்லுகிறார், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்க. ஆலயத்தில் கூடணும், தேவ சங்கத்துல கூடணும், கூடி ஆராதிக்கணும், கூடி வேதத்தை தியானிக்கணும். கிருபை செய்வார். தெசலோனிக்கே சபையை பற்றி தான். அந்த சபை போல நாமும் வளரணும். அப்படிங்கிறதான் ஜெபம். பவுல், சில்வான், தீமோத்தேயு பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது, பவுல் அவருடைய உடன் ஊழியர்கள் எல்லாம் அந்த கடிதத்தை எழுதுகிறார்.
எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம். இந்த உலகத்துல நமக்கு தேவை கிருபை. எங்கள் மேல் கிருபையாயிரும். அடுத்து சமாதானம். சபையை நடத்துவது தேவ கிருபை, தேவ சமாதானம். அல்லேலூயா. ஆமென். கிருபையே, மாறாத கிருபையே. அவருடைய கிருபைதான் நம்மளை நடத்து. அந்த தெசலோனிக்கே சபை மக்களிடத்தில் இருந்த விசேஷ இயல்பை பாருங்கள். 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுக்கும் பிரியமான சகோதரரே, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியை. நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் மட்டும் இருந்தா போதாது, அதனோடு என்ன வேணும்? கிரியை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்து. வாழ்க்கையிலே விசுவாசம். தெசலோனிக்கே மக்கள் விசுவாசத்தது மாத்திரமல்ல, கிரியை செய்தார். நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளும் விசுவாசத்தோடு கிரியை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இரண்டாவதாக உங்க அன்பின் பிரயாசத்தை. அவங்களுக்குள்ள இருந்த குழம்பு இருந்து அன்பு, அன்பின் பிரயாசம். விசுவாச கிரியை, அன்பின் பிரயாசம். மூன்றாவது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும். இயேசு கிறிஸ்து மேல் உள்ள நம்பிக்கை, பொறுமை. எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்பி இருக்க, எந்த சூழ்நிலையிலும் அவர் மேல் நம்பிக்கை குறையாமல் இருக்கிற இந்த தெசலோனிக்கே மக்கள் விசுவாச கிரியை, அன்பின் பிரயாசம், கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசம், நம்பிக்கையின் பொறுமை. அதே போல நம்ம சபைகள் எல்லாம் விசுவாச கிரியையிலும் அன்பின் பிரயாசத்திலும் கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தின் பொறுமையிலும் வளர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. 3ஆம் வசனம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்கள் என்றால், 1 விசுவாச கிரியை, 2 அன்பின் பிரயாசம், 3 கிறிஸ்து மேல் உள்ள நம்பிக்கையிலே பொறுமை. அல்லேலூயா. அடுத்து பவுல் சொல்கிறார், எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி ஜெபித்தது போல நம்ம திருச்சபையிலும் ஆணும் பெண்ணும் சிறியோரும் பெரியோரும் விசுவாச கிரியை, அன்பின் பிரயாசம், கிறிஸ்து மேலுடைய நம்பிக்கை, பொறுமையில வளர. உலகமெங்கிலும் இருக்கிற திருச்சபை, நம்ம தேசத்தின் திருச்சபைகள், தமிழக திருச்சபைகள், மாவட்ட திருச்சபைகள், நம்முடைய தாலுகாவில் இருக்கிற திருச்சபை, நான் இருக்கிற இந்த சபையிலே அந்த தெசலோனிக்கே மக்களை போல நாம் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாரா? யாராவது ஒருவர் ஜெபிப்போம். சீக்கிரமாய் சீக்கிரமாய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜப வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட காரியத்திற்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உலகம் எங்கும் உள்ள, இந்தியாவில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள, எங்கள் மாவட்டத்தில் உள்ள, எங்கள் பட்டணத்தில் உள்ள எங்கள் திருச்சபை எல்லாவற்றையும் கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி நீர் சம்பாதித்த சபை ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா, சபை உம்முடைய சரீரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் சபைகளில் ஆண்டவரே
அப்பா விசுவாசத்தின் கிரியை காணப்படணும் ஆண்டவரே, அன்பின் பிரயாசம் காணப்படணும் ஆண்டவரே, கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையின் பெருமை காணப்படணும் ஆண்டவரே. திருச்சபை இந்த காரியங்களில் வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையின் பெருமை, இந்த 3 காரியத்திலும் எல்லா திருச்சபைகளும் வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. சாட்சியுள்ள சபைகளாக இருக்கணும் ஆண்டவரே. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சபைகளாக இருக்கணும் ஆண்டவரே. பட்டணத்தின் மேல் வைத்த விளக்காக இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரை ஊழியம் செய்கிற சபையாக இருக்கணும் ஆண்டவரே. ஜெபிக்கிற சபையாக இருக்கணும் ஆண்டவரே. வசனத்தை தேறின சபையாக இருக்கணும் ஆண்டவரே. பரிசுத்தமான சபையாக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் வேலையடைத்து மறைவு கட்டி முத்திரையிட்டு ராஜா எல்லா திருச்சபைகளையும் காத்துக்கொள்வீராக ராஜா. ஆண்டவரே, எல்லா திருச்சபைகளையும் உடைய ஆளுகைக்குள் ஒப்படைக்கிறோம். கர்த்தரை பாதுகாத்துக் கொள்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து தெசலோனிக்கே மக்களிடத்திலிருந்து விசேஷ தெய்வீக இயல்பை பாருங்கள். 6ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவதாக இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். அல்லேலூயா. மற்ற சபைக்கு, மற்ற விசுவாசிகளுக்கு ஆமென், நாம் மாதிரிகளாயிருக்க. ஆமென். தெசலோனிக்கே மக்கள், மக்கெதோனியா, அகாயா, அந்த மக்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருந்தார்கள். அடுத்தபடியாக பார்க்கும் எப்படி எனில் உங்களிடத்தில் இருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராத படிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமென். தெசலோனிய மக்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த ஆவியின் சந்தோஷம் உபத்திரவத்திலும். இன்னைக்கு சின்ன ஒரு பூனை செத்தாலும் கடவுளை நம்ம என்ன செய்யறதுல தேடுறது. பூனைக்கு போய் அழுதுறது. வீட்டுல ஒரு பூனை வளர்த்தேன், செத்து போச்சு. ஆமா, இங்கே தெசலோனிக்கே மக்கள் மிகுந்த உபத்திரவத்தில், மிகுந்த உபத்திரவம், அவர்களுக்கு மிகுந்த உபத்திரவம் இருந்தது. அவர்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ, அவர்கள் சபைக்கு போக, தான் கிறிஸ்தவர்கள் என்று பிரகடனப்படுத்த ஏகப்பட்ட தடைகள் இருந்தது, நெருக்கங்கள் இருந்தது. அதைத்தான் இவ்விதமா மக்கெதோனியாவிலே ஆவி அந்த மக்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட. இந்த சந்தோஷம்ங்கிறது உபத்திரவத்திலும் சந்தோஷம். நம்ம பாசிட்டிவா நடந்தாதான் சந்தோஷமா இருக்கும். நெகட்டிவா வந்தா நம்ம சந்தோஷம் குறைந்துடும். ஆனா தெசலோனிக்கே மக்களுக்கு அநேக நெகட்டிவா நடந்தது, ஆனா அவர்கள் சந்தோஷமா இருந்தார்கள். கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருந்தேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். அபகுக்கு போல. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகளுக்கு மாதிரிகளாயிருந்தீர்கள்.
நாங்க மக்கோதனிய மக்களுக்கும் அகாயா மக்களுக்கும் ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை பார்த்தே அவங்க வளர்ந்துட்டாங்க. உங்கள் விசுவாசம் எங்கும் தொனிக்கிறது. உங்க வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கை, உங்க வாழ்க்கையில் இருந்த பொறுமை, உங்கள் வாழ்க்கையில் இருந்த அன்பின் பிரயாசம் அகாயாவில தொனிக்கிறது, மக்கோதனியாவிலே தொனிக்கிறது. வேண்டாம் ஐயா, நம்ம அக்கம் பக்கத்திலே தொனிக்க வேண்டாமா? அண்டை வீட்டுக்காக தொனிக்க வேண்டாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டா, நமக்கு இரக்கம் செய்வாரா? அந்த தெசலோனிக்கேய மக்களை போல நாமும் வாழ. நம்ம உபத்திரவத்துல சந்தோஷம், வசனத்துல உறுதி, மற்றவர்களுக்கு மாதிரி கர்த்தர் நம்ம இருக்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்வாரா? யாராவது ஒருவர் ஜெபிப்போம். உபத்திரவத்துல சந்தோஷம், வசனத்துல உறுதி, மற்றவர்களுக்கு மாதிரி. இவ்வளவு கஷ்டம் இருக்கு, எப்படி இவங்க சந்தோஷமா இருக்காங்க? இந்த சூழ்நிலையில எப்படி இவங்க இவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க? காரணம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். அல்லேலூயா. யாராவது ஒருவர் ஜெபிப்போம். அப்படி தெசலோனிக்கேய மக்களை போல உபத்திரவத்திலும் சந்தோஷம், வசனத்துல உறுதி, நம் வாழ கர்த்தர் கிருபை செய்வாரா? யாராவது ஒருவர் ஜெபிப்போம். பிளீஸ் யாராவது ஒரு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. இந்த காலத்துக்காக, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரப்பா, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உபத்திரவத்தின் நாட்களிலும் ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் திடனாய் இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. கர்த்தாவே, நெருக்கத்தின் காலத்திலும் ஆண்டவர் இடுக்களின் காலத்திலும் உன் சத்துருக்கு எதிர்பட்டு நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன தேவன் எங்களோடு இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் எங்களுக்கு செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உபத்திரவத்தின் மத்தியிலும் நாங்கள் பொறுமையாய் இருக்க, நிதானமாய் இருக்க, உம்முடைய சத்திய வசனத்துக்குள் எங்களை திடப்படுத்தி கொண்ட ஆண்டவரே வாழ, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா, எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக ராஜா. உம்முடைய ஆண்டவரே நல்ல நன்மைகளை, ஆண்டவரே உம்முடைய பொறுமையை, உம்முடைய சாந்தத்தை, உம்முடைய மனத்தாழ்மையை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா ஆண்டவரே. விசேஷித்த நன்மைகளால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்டிலே இருக்கிற ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் என் தேவன் அறிந்திருக்கிறீரப்பா. உம்முடைய மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிற மக்களுக்கு இருக்கிற நெருக்கடி எல்லாம் என் தேவன் அறிந்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. ஒரு பொழுதும் ஆண்டவரே எங்களை கைவிடாத தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. மாறாத தேவன் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீரப்பா. எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர். வாக்கு கடங்கா பெருமுச்சோடு எங்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர், நீர் மாறாதவர் ஆண்டவரே. சமாதானத்திற்கும் ரட்சிப்பிற்கும் நன்மையை தருவதற்கும் எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீரப்பா. எந்த உபத்திரவத்திலும் ஆண்டவரே பொறுமையாயிருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா ஆண்டவரே. சபை மக்களை
ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. சபை இந்த நாட்களிலே சிதறி போய் விடாதபடி, விசுவாச குடும்பங்கள் சிதறி போய் விடாதபடி என் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் நீர் எங்கள் தேவன் என்பதை ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அநேகருக்கு உங்களுடைய சத்தியத்தை ஆண்டவரை சொல்ல உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய துன்பத்தின் நேரத்திலே உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு. ஆண்டவரே அவர் இடைவிடாமல் ஆதாயிக்கிற ஒவ்வொருவரையும் கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே அவர்களுக்கும் அறிக்கையிட்டு சொல்ல ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்ல அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உங்களுடைய வேத வசனத்திலே எங்களை திடப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே பக்குவம் தாங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய பட்சத்தில் நாங்கள் நிற்க ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. வேத வசனத்தின் பட்சத்திலே நாங்கள் நிற்கணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஆவியானவரே உம்முடைய பட்சத்திலே நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை கைவிடாதிரும் ஆண்டவரே. இன்னும் நல்ல அபிஷேகத்துல இன்னும் நல்ல ஆண்டவரே சத்தியத்துல நாங்கள் வளரணும் ஆண்டவரே. இந்த வேத வினா போட்டியில கூட நாங்க அநேகர் கலந்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா அந்த செல் மூலம் நாங்க ஆண்டவரே அந்த ஆன்சர்களை சொல்ல முடியாட்டாலும் வேத வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே அதுல எங்களை திடப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அநேக ஆண்டவரை வாலிய பிள்ளைகளை இந்த நாட்களில நீங்க சந்திங்கப்பா. ஆண்டவரே இந்த நெருக்கத்துக்காக ஆண்டவரே விசாலம் ஆண்டவரே அது ஆலயத்துக்கு போக வேண்டாம், ஒரு கண்டிஷன் இல்ல ஆண்டவரே, யாரும் கண்டிப்பது இல்ல, யாரும் நம்மளை கேள்வி கேட்பது இல்ல, எந்த ஒழுங்குமுறையும் இல்ல அப்படின்ற கட்டத்துக்குள்ள நாங்க இருக்காதபடி ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே வேறுண்டனும்ப்பா. இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்கணும் அப்பா. உமக்காக வாழணும் ஆண்டவரே. நீர் தந்த இந்த ஜீவன் சுகம் பலன் எல்லாம் ஆண்டவரே உமக்கென்று செலவழிக்க எங்களை ஆண்டவரை ஒரு விசை தகுதிப்படுத்துங்க. ஒரு விசை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒரு விசை எங்களை பலிபீடத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்களே நிதானித்து பார்க்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. அப்பா எங்களை கைவிடாதிரும் ஆண்டவரே. இந்த நெருக்கமான சூழ்நிலையில ஆண்டவரே நாங்கள் வழி விலகி போய்விடக் கூடாதே ராஜா. இவ்வளவு நாளும் பெற்ற அற்புதத்தையும் அதிசயத்தையும் அடையாளத்தையும் ஆண்டவரே அன்பையும் ஆண்டவரே நாங்கள் விட்டு கூட கூடாது ராஜா. இந்த அன்பை நீர் நாங்க எங்களுக்கு தருவதற்காக நீங்க என்ன பாடுபட்டீங்கப்பா, என்ன அவமானப்பட்டீங்கப்பா ஆண்டவரே. எப்பா பரிசுத்தவன்கள் எவ்வளவு அவமானப்பட்டார்கள், எங்க சபை எவ்வளவு அவமானப்பட்டது, ஐயா எவ்வளவு கண்ணீர் சிந்தி இருக்கிறாங்க, அதையெல்லாம் நாங்க நினைச்சு பார்க்கணும் அப்பா. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவரே அந்த 2 ஜீவன்களையும் நீங்க உயிர்ப்பீங்கப்பா. இன்னும் அபிஷேகத்தோடு, இன்னும் வாக்கு வல்லமையோடு, இன்னும் பலத்தோடு, இன்னும் ஜீவனோடு அவங்க இருந்து எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நன்மையை கற்று தரட்டுமப்பா. அந்த சூழ்நிலையை ஆண்டவரே இன்னைக்கு சீக்கிரமா தாங்கப்பா. சீக்கிரமா ஆலயம் திறக்கப்படணும்ப்பா. இந்த நெருக்கத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கப்படணும். இந்த வியாதி எங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிடணும் அப்பா. ஆண்டவரே சூழ்நிலை மாறிக்கொண்டு இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இங்க தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எல்லாவற்றையும் திரு சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவிக்குள்ளே சந்தோஷம், வேத வசனத்திலே உறுதி. அகயா மக்கதோனியா மக்களுக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. அல்லேலூயா. அப்படியாக அந்த திருச்சபை இருந்தது போல நம்ம தேச திருச்சபைகள், நம்முடைய திருச்சபைகள் நாமும் அந்த தெசலோனிக்கே மக்களை போல இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. மூன்றாவதாக ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 1 தெசலோனிக்கே 9ஆம் வசனம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனத்துக்கு மனம் திரும்பினதையும். அல்லேலூயா. அவர்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினார். ஆமென். அறகுறையாய் அல்ல, முழுமையாய் மனம் திரும்பினார். தெசலோனிக்கே மக்கள் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பினார்.
சபைக்குள்ள இன்னும் விக்கிர ஆராதனை செய்வர்களாய் இருக்கக்கூடாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவராக கூடாது. 2 எஜமான 2 நினைவுகளோட வாழ முடியாது. கர்த்தர் தெய்வமான கர்த்தர், ஆகால் தெய்வமான ஆகால். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனா இருக்கு. ஆனா தெசலோனிக்கே மக்கள் என்ன செய்தார்களா? விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மன திரும்பினதை, வீணான வழிபாடுகளை விட்டு விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு அந்த மக்கள் மனம் திரும்பினார். வீணான வழிபாடு, வீணான நம்பிக்கை எல்லாம் விட்டுட்டு ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு மனம் திரும்பினார். இன்றைக்கும் சபை முழுமையான மனம் திரும்புதல், விக்கிரகங்களை விட்டு விக்கிர ஆராதனை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தருக்கு அருவருப்பார். நரகத்துக்கு போகிறவர்களில் ஒருவர் 8 பேர் லிஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு. அதுல விக்கிர ஆராதனை, விபச்சாரக்காரன், வேசித்தனம் பண்றது, விக்கிர ஆராதனைக்காரன், பொய்யர், இப்படிலாம் சொல்லப்படுது. பில்லி சொல்லிய விக்கிர ஆராதனை. தெசலோனிக்கே மக்கள் விக்கிர ஆராதனை விட்டு நம்ம சபைக்கு ஒரு தகுதி வரும். இப்ப நம்ம விசுவாசம் அவங்க இந்த உள்ள கோயில்ல இந்த தீ இறங்குவாங்க. அந்த சேலைகள் எல்லாம் அதுக்கு ஒரு உடையெல்லாம் உடுத்தி விரதம் இருந்து ஒவ்வொரு போட்டோவும் 500, 1000 விக்கிரக போட்டாங்க. அவ படிக்காத ஒரு சவு, வாசிக்க கூட சரியா இருக்கு. ரொம்ப உபசரிக்கிற பிள்ளை, அன்பான பிள்ளை, பக்தியான ஒரு சவு விக்கிர ஆராதனையில மூழ்கி இருக்கு. அவர் என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டாங்களோ அப்ப அந்த போட்டாக்கள் எல்லாம் கலட்டி அவங்க உடுத்திருந்த அந்த சேலை, மஞ்சள் சேலை எல்லாத்தையும் நல்ல மற்றவங்களுக்கு கொடுத்துடலாமே இருக்காங்க. நான் என்ன பிடிச்ச தரித்திரம் மற்றவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு அந்த போட்டோக்களை எல்லாம் கொண்டு போய் குளத்துக்கு போய் நொறுக்கி தீய வச்சு அதான் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்ப, விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்ப. தெசலோனிக்கே மக்கள் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பினாங்க. அடுத்து 10ஆம் வசனத்தை பாருங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கனையின் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவரும் இருக்கிற அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதை அறிவிக்கிறார்களே. உங்களுக்கு சொல்றேன், கோபாக்கினை யாருக்கு? மனம் திரும்பாதவர்களுக்கு தான். கோபாக்கினை யாருக்கு? கீழ்ப்படியாதவர்களுக்கு தான். கோபாக்கினை யாருக்கு? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கோபாக்கினை இல்லை. கிறிஸ்துவை நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு கோபாக்கினை இல்லை. கிறிஸ்துவை பின்பற்றுவர்களுக்கு கோபாக்கினை இல்லை. அல்லேலூயா. விக்கிரகத்தை மட்டும் விடல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கனின் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. யார் அறிவிக்கிறார்? மக்கதோனியர், அகாய மக்கள், தெசலோனிய மக்கள் விக்கிரக வழிபாடு அறவே விட்டுட்டாங்க. அது மாத்திரமல்ல, நம்மள கோபாக்கினின் என்று விடுவிக்கிறது, மரித்தோரிலிருந்து அவர் எழுப்பின அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருகிறதை
எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் வருகையை தான் எதிர்பார்க்கும். இயேசு கிறிஸ்துவை தான் எதிர்பார்க்கும். 666 அடுத்து அந்தி கிறிஸ்து, இவனெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சபை பரலோகத்துக்கு போன பிறகுதான் அவன் வெளிப்படுறான். அல்லேலூயா. சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் மத்திய ஆகாயத்தில் இயேசு வருகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள். கிறிஸ்துவுக்குள்ள வந்தா போதாது, கிறிஸ்துவ பேர் வச்சா மட்டும் போதாது, கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். ஒன்று கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும், இல்ல கிறிஸ்துவுக்குள்ள கண்ணை மூட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள வாழணும், கிறிஸ்துவுக்குள்ள கண்ணை மூடணும். ஆமென். இன் கிரைஸ்ட். அல்லேலூயா. இந்த பகல் வேளையிலே அருமையான தேவ பிள்ளைகளே, தெசலோனிய மக்கள் இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினதை மாத்திரமல்ல, மீண்டும் அவர் பரலோகத்திலிருந்து வருகிறதை எதிர்பார்த்திருக்கிறார்கள். உலகம் எங்கிலும் இருக்கிற திருச்சபை இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்ததை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அவர் பரலோகத்திலிருந்து வருகிறதை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பு தான் விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம். அல்லேலூயா. நம்பிக்கையின் பொறுமை, உபத்திரவத்திலும் சந்தோஷம், மற்றவர்களுக்கு மாதிரி, விக்கிரங்களை விட்டு அறவே மனம் திரும்பி கர்த்தருக்கு ஊழியம். இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை எதிர்பார்ப்பு. அந்த தெசலோனிக்கே மக்களை போல நம்ம திருச்சபையின் மக்கள் விக்கிரகம் விட்டு மனம் திரும்பணும். இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிப்பதும் அல்ல, மாத்திரமல்ல அவர் பரலோகத்திலிருந்து வருகிறதை எதிர்பார்த்து கொண்டு அந்த எதிர்பார்ப்போடு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. யாராவது ஒருவர் ஜெபிப்போம். திருச்சபை மக்கள் முற்றுமாய் அறகுறையாய் அல்ல, நம்ம முழுமையாய் விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்பணும். பரலோகத்திற்கு இயேசு வருகிறதை எதிர்பார்த்து கொண்டு இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் என் இயேசு எப்போது வருவார் என்று, என் இயேசு எப்போது வருவார் என்று. அதான் திருச்சபை தூர தேசத்தில் இருக்கிற தன் கணவனை எதிர்பார்ப்பது போல திருச்சபை இயேசுவை எதிர்பார்க்க வேண்டும். யாராவது ஒரு ஜெபிப்போம் சீக்கிரமாய். துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மத்தியான வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் நாங்கள் ஒரு சிலராக கூடி கர்த்தாவே இந்த ஜூம் பிரேயர்ல பங்கு பெற தேவன் பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு ஜீவன் சுக பலன் தந்து பாதுகாத்து இம்மட்டும் நீர் எங்களை நடத்தின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இப்பொழுதுமாய் சொல்லப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அன்று ஆமென் ஆதி தெசலோனிக்கே சபையில் உள்ள மக்களுடைய நல்ல சுபாவங்களை கர்த்தாவே பவுல் அப்போஸ்தலன் எடுத்து காட்டினது போல இந்நாட்களிலும் உமக்காய் வாழ்கிற உம்முடைய திருச்சபையின் மக்களாகிய எங்களை குறித்தும் நற்சாட்சி பகரத்தக்கதான ஒரு சாட்சியுள்ள வாழ்வை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக இந்த வேளையிலே கெஞ்சுகிறோம் ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், கிறிஸ்துவோடு வாழ வேண்டும். ஆமென். மறுமையிலும் கிறிஸ்துவோடு இருக்கத்தக்கதான ஒரு பாக்கியமுள்ள சாட்சியான வாழ்வை எங்களுக்கு தாரும் ஐயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஏனென்றால் நீ சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே, உங்களை அழைத்த அழைப்பும் தெரிந்து கொண்டவைகளும் மாறாதவைகள் என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. எங்களை கர்த்தாவே எங்களுடைய ஆமென் ஸ்தோத்திரமையா
முன்னான சூழ்நிலையில் நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து வந்தோம். ஆனால் கிருபையாய் நீர் எங்களை ரட்சித்து உடைய மந்தையிலே சேர்த்து உடைய மக்களாய் வைத்திருக்கிறீர் ஐயா. இந்த வாழ்க்கை நாங்கள் கடைசி வரையும் தக்க வைத்துக் கொள்ள, பூவுலகில் வாழ்கிற காலமெல்லாம் உமக்காய் வாழ, எங்களுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுதும் உம்முடைய சமூகத்திலே வந்து சேர தகப்பனே நீர் எங்களுக்கு இன்னும் கிருபை பாராட்டும் ஐயா. இன்னும் எங்களுக்கு பலந்தாரும். ஆமன், ஓட்டத்தை தொடங்கினவர் முடித்துடுவார் என்று பாடுகிறோம். அப்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த வேளையில கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆமாப்பா, அந்த ஜனங்களை குறித்து நற்சாட்சியான வாழ்வு எங்களிலும் காணப்பட, எல்லா திருச்சபை மக்களிடத்திலும் காணப்பட இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் கர்த்தாவே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. அதை போல இந்நாட்களிலும் கர்த்தாவே ஆமன் தலை தூக்கி நிற்கிற இந்த விக்கிரக வழிபாடுகளில் இருந்து நீர் படைத்த சிருஷ்டி கர்த்தராகிய நீர் உருவாக்கின உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனை மெய்யான உண்மை அறிந்து கொள்ள இந்நாட்களை நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அயோத்தி ராமர் கோயில் பிரச்சனை கர்த்தாவே, ஆமன் முஸ்லிம் மசூதி பிரச்சனை என்ற அநேக ஆமன் சூழ்நிலைகளை நாங்கள் இந்நாட்களிலே பார்க்கிறோம் ஐயா. இவை எல்லாவற்றிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தப்பிக்கப்பட வேண்டும் ஐயா. அந்த கர்த்தாவே எலியா ஆமன் சூரிய செடியிலே சோர்வோடு உட்கார்ந்திருந்த பொழுது அவனை தட்டி எழுப்பி கர்த்தாவே ஸ்தோத்திரம் பலப்படுத்தினீர் ஐயா. அந்த வேளையில நீ அவனுக்கு வாக்கு கொடுத்தீர் ஐயா. பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்தேன் என்று நீர் வாக்கு பண்ணினீர். அதே தேவன் இன்றும் வாக்கு மாறாதவர், இன்று ஜீவிக்கிறீர் ஐயா. எங்களுடைய இந்த காலங்களிலும் ஆமன் பாகாலை ஆமன் ஸ்தோத்திரம் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களை உடையவர்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடையவர்களையும் கர்த்தரை எழுப்பி தரும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அன்று ஜனங்கள் ஆர்ப்பரித்தது போல இந்நாட்களும் அப்படிப்பட்டதான பெரிய எழுப்புதலை எங்கள் தேசத்திலே நீ கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உம்முடைய பாதத்திலே கெஞ்சிரோம் ஐயா, நீ கிரியை செய்வீராக. ஆமன் ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படணும் ஐயா. நீர் ஒருவரே கர்த்தர், ஒருவரே கர்த்தர் என்பதை ஜனங்கள் அறிய உதவி செய்யும். ஆமன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த நினைவேன் ஜனங்களுக்காக நீ பரிதவித்த தேவன், இன்றும் மாறாதவர் ஐயா. அறியாமல் ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள். காலத்து ஜனங்கள் அவர்களை கர்த்தர் மன்னிப்பீராக, இரக்கம் செய்யும், அவர்கள் மேல் கிருபையாயிரும், பொறுமையாயிரும், மன்னித்தருளும் ஐயா. ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமன் ஸ்தோத்திரம் ஐயா. தெசலோனிக்கே சபையை குறித்து பவுல் சொன்ன வண்ணமாக இந்நாட்களிலும் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்களை குறித்து நீ சாட்சி சொல்லும்படியாக அப்படிப்பட்ட ஒரு சாட்சியான வாழ்வு வாழ உதவி செய்யும். அதற்கு திருச்சபை மக்களாகிய நாங்கள் முதலாவது காரணமாயிருக்க உதவி செய்யும். ஆமன் அப்பா. அதோடு மட்டுமல்லாது கர்த்தாவே உம்முடைய வருகையை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததை போல இந்நாட்களிலும் ஆமன் இந்த பூமியில் நடைபெறுகிறான கால சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது தகப்பனே அவனுடைய வருகை வெகு சமீபம் என்று வாசிக்கிறோம் ஐயா, அறிகிறோம் ஐயா, உணர்கிறோம் ஐயா. அதற்கு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐயா. உடைய வருகையை எதிர்நோக்கி அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் எதிர்பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். உலகமே உம்மை எதிர்பார்க்க வேண்டும். திருச்சபைகள் மாத்திரமல்ல, உண்டாக்கின உலக ஜனங்கள் யாவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்நோக்கி வாழ கர்த்தர் இந்த நாளிலே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய வருகையிலே கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் ஆமன் உடைய சன்னிதானத்திலே வந்து காணப்பட, மோடி எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. தங்களுடைய குற்றங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு ஆமன் திருச்சபையின் மக்களும் உலக மக்களும் கர்த்தாவை வாழ உதவி செய்யும். ஆமன். அப்படியா நம்முடைய வருகையை எதிர்நோக்கி வாழ இன்னும் எங்களுக்கு பலன் தாரும், இன்னும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆமன். திருச்சபையை பரிசுத்தப்படுத்தும், அதற்கு தகுதியான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். பெரிய காரியங்களை எங்கள் தேசத்திலே செய்திரள்வீராக, எங்களுடைய திருச்சபைகளை செய்திரள்வீராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா.
எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கொடாகொடி தோதர் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கொடாகொடி தோதர செலுத்தும். இந்த 2ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. அதெல்லாம் ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். அவளாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானும் என்னை தடை பண்ணினார். திருச்சபைக்கு பவுல் போகணும்னு நினைச்சார். ஆனா தடை. பவுல் சொல்கிறார், சாத்தானே தடை பண்ணினார். இன்றைக்கும் திருச்சபைகளிலே, குடும்பங்களிலே சில நல்ல காரியங்கள் நடப்பதற்கு தடை வருகிறது. சாத்தான் கொண்டு வருகிற தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தகரும்படி, இயேசு கிறிஸ்து நாமத்தில் தகரும்படி நம்ம திருச்சபைகளிலே சீக்கிரம் சபைகள் திறக்கப்படணும். சீக்கிரம் திருச்சபை திறக்கப்படணும். ஆலய ஆராதனைகள் நடக்கணும். நம்ம ஆளுகிறவர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் உள்ளத்திலே கர்த்தர் பேசணும். சாத்தானே தடைப்படி இந்த தடைகள் எல்லாம் தகரும்படி தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் சபைகளிலே நிறைவேறும்படி உலகமெங்கிலும் திருச்சபைகளிலே தேவனுடைய ஆசீர்வாதம் கட்டவிழ்த்து சாத்தானுடைய தடைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மூலமாகவே. யாராவது ஒருவர் ஜெபிப்போம். யாராவது ஒருவர் ஜெபிப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ. ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இந்நாட்களில் ஆண்டவரே பிசாசானவன் தனக்கு கொஞ்ச நாள் உண்டு என்று அறிந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் மனிதர்களை வஞ்சிக்கிறவராய் இருக்கிறான் ஆண்டவரே. அவன் வஞ்சக பிடியில் இருந்து ஆத்துமாக்களை தேவன் தாமே நீங்க விடுவிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா, அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. பிசாசின் கிரியைகள், செயல்கள் எதுவோ ஆண்டவரே நிறைவேறாதபடி தேவன் தாமே தடுத்து ஆட்கொள்ள ஜெபிக்கிறோம் அப்பா. பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே, சூத்திரம். சபைகள் மூடப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. எசப்பா சீக்கிரம் திறக்கப்பட தேவன் நீங்க அனுகிரகம் பண்ண ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா அது சம்பந்தப்பட்ட ஆண்டவரே தலைவர்களிடம் தேவன் நீங்க பேசுங்க ஆண்டவரே. சீக்கிரம் நாங்கள் சபையாய் கூடி ஆண்டவரே உங்களை ஆராதிக்க தேவன் நீங்க வழிவாசல்களை தேவன் தயவாய் திறக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சாத்தான் தோற்று போனவன் ஆண்டவரே. அவன் எண்ணங்கள் ஒரு நாளும் நிறைவேறக்கூடாது ஆண்டவரே. சபை மேல் அவனுக்கு எவ்வித அதிகாரமும் கிடையாது ஆண்டவரே. சபைக்கு தலைவர் நீங்க அப்பா. நீங்க ரத்த சிந்தி சம்பாதித்த சபை ஆண்டவரே. தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம் அப்பா. சபையில் ஆண்டவரே சோதரம் அப்பா. நல்ல காரியங்கள் நடப்பது எல்லாம் ஆண்டவரே நடக்க தேவனுக்கு உதவி செய்யுங்கப்பா. விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுமப்பா. எல்லாவற்றையும் ஏற்ற வேளையில் தர நீங்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. எசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம். உங்களுடைய சித்தம், உங்களுடைய திட்டம், உங்களுடைய நோக்கம் ஆண்டவரே நிறைவேற தேவன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அதற்கு எவ்வித தடைகளையும் பிசாசானவன் கொண்டு வராதபடி தேவன் தாமே காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரம் அப்பா. உலகமெங்கும் உள்ள திருச்சபைகளை தேவி நீங்க ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபைகள் இன்னும் ஆவியிலே வளர, ஜெபத்திலே வளர தேவன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அடைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் இன்னும் நெருங்கி ஜீவிக்க
தேவன் நீங்க அனுகிரகம் பண்ண ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே திருச்சபைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இந்நாட்களே ஆண்டவரே யாரும் பின்வாங்கி போயிடக்கூடாது, யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா சோதரம் தாங்கள் பெற்ற அபிஷேகத்தையும் ரட்சிப்பையும் இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. தேவன் தாமே உங்க பிள்ளைகளை, உங்களை ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளை தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு நாள் கைவிடாத தெய்வம், ஒரு நாள் விட்டு விலகாத தெய்வம் தேவன் தாமே ஏசப்பா காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவன் அப்படியே ஆண்டவரே சோத்திரம் திருச்சபையை ஆண்டவரே பிசாசின் பிடியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். திருச்சபையில் உள்ள மக்கள் எல்லாம் இன்னும் அதிகமா உம்முடைய கிட்டி சேர தேவன் நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். திருச்சபையில் உங்களுடைய திட்டங்கள் செயல்கள் எல்லாம் நிறைவேற தேவன் நீங்க அனுகிரகம் பண்ண ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க பலத்த கரத்தால் நீங்க மூடி தேவன் தாமே பாதுகாத்து வழி நடத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க, அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. துதி கன மகிமையை தேவன் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். சபைகளிலே நல்ல காரியங்களை கடைபிடிக்கிற சத்து ஆமென் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெட்கப்பட்டு போவானா. சாத்தான் கொண்டு வருகிற தடைகள் நீங்குவதாக. நன்மையான காரியங்கள் விசுவாச குடும்பங்களிலே, ஆமென், திருச்சபைகளிலே, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வருகிற தடைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்குவதாக. பெரிய காரியங்களை செய்ய. அடுத்து ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது. 19ஆம் வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். அவருடைய சொல்றார் தெசலோனிக்கே மக்களை பார்த்து, எங்களுக்கு நம்பிக்கை, எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். இந்த சமயத்தை எடுத்துக்கொள்ள இயேசு வர்றார். இப்படிப்பட்ட சபைகளை எடுத்துக்கொள்ளத்தான் அவர் வர்றார். இப்படிப்பட்ட மக்களை தன்னோட சேர்த்துக் கொள்ளத்தான் அவர் வர்றார். நாமளும் இப்படிப்பட்ட மக்களா நம்ம இருக்க வேண்டுமே. அவருடைய சொல்கிறார், எங்களுக்கு நம்பிக்கையும் எங்களுக்கு சந்தோஷமும் எங்களுக்கு மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருக்கிறீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். நம்மளை நினைச்சாலே ஆண்டவர் சந்தோஷப்படுறார். நம்ம பேரை சொன்னாலே கர்த்தர் சந்தோஷப்படுறார். நம்ம குடும்பத்தை பார்த்தாலே பரவாயில்ல சந்தோஷப்படுறோம். அல்லேலூயா. அப்படி வாழ்க்கை உள்ள சபையா நம்ம சபையை கர்த்தர் பலப்படுத்தும்படி 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தின்படி அந்த தெசலோனிக்கே மக்களை போல நாம் தான் நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமும் கிரீடமா. ஊழியர் சொல்கிறார், எங்களுக்கு மகிழ்ச்சி நீங்கதான், எங்களுக்கு நம்பிக்கை நீங்கதான்,
எங்களுக்கு கிரீடமும் நீங்க தான், உங்களுக்கு மகுடமே நீங்க தான். இப்படி சபையத்தான், இப்படி ஜனத்தை தான் அழைக்க வர்றாரு, எடுத்துக்கொள்ள வர்றாரு. Be ready. நம்ம ரெடியா இருக்கணும். ஹalleluya. யாராவது ஒருவர் ஜெபிப்போம், யாராவது ஒருவர் ஜெபிப்போம். Thank you, thank you, thank you, thank you. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசை கூட உடைய சமூகத்தில் வரும் ஸ்லாக்கியத்தை தந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, மனவாளனாகிய நீர் மனவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ள வரும் பொழுது மனவாட்டி பூரண அலங்காரத்தோடு இருக்க, ஆண்டவரே நம்பிக்கையின் மனவாட்டியாக இருக்க, சந்தோஷத்தின் மனவாட்டியாக இருக்க, மகிழ்ச்சியின் கிரீடமாகிய மனவாட்டியாக இருக்க, மகிமையின் மனவாட்டியாக இருக்க, ஆண்டவரே மனவாட்டியாகிய சபையை நீர் ஆண்டவரே ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையை பார்த்து சொன்ன இந்த வார்த்தைகள் எங்கள் சபைகளிலும் காணப்படணும் ஆண்டவரே. நம்பிக்கையின் சபையாக இருக்கணும் ஆண்டவரே, சந்தோஷத்தின் சபையாக இருக்கணும் ஆண்டவரே, மகிழ்ச்சியின் கிரீடமாகிய சபையாக இருக்கணும், மகிமையின் சபையாக இருக்கணும் ஆண்டவரே. பவுல் இதை ஆண்டவரே உணர்ந்தது போல மனவாளனாகி நீர் அதை உணரணும் ஆண்டவரே. சபை குறித்த இந்த சந்தோஷம் இருக்கணும் ஆண்டவரே. நம்பிக்கையும் மகிழ்ச்சியின் கிரீடமாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே, மகிமையாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, இது சபையை எங்கள் சபையும் கரத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரை, பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே ஆவியில் பலன் கொள்ள கிருபை செய்வீராக ராஜா. ஜெபத்தில் பலன் கொள்ள கிருபை செய்வீராக, வசனத்தில் பலன் கொள்ள கிருபை செய்வீராக, சபையின் ஐக்கியத்தில் பலன் கொள்ள கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரே கர்த்தரை மறவாதபடி, திருச்சபையின் ஐக்கியத்தை மறவாதபடி, வசனத்தை மறவாதபடி, ஜெபத்தை மறவாதபடி கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் சபையானது நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகி ராஜா. ஆண்டவரே இந்த பட்டணத்துக்கே ஒரு சாட்சியுள்ள சபையாக ஆண்டவரே, எப்படி தெசலோனிக்கே சபை ஆண்டவரே மக்கெதோனியா ஆகாய சபைகளுக்கு மாதிரியாக இருந்தது போல இந்த பட்டணம் முழுவதும் இருக்கிற சபைகளுக்கு எங்கள் சபை மாதிரியாக இருக்கணும் ஆண்டவரே. விசுவாசிகள் எல்லா காரியத்திலும் பலப்படணும் ஆண்டவரே. இந்த நீண்ட இடைவெளி யாரையும் தொய்ந்து போக பண்ணக்கூடாது ராஜா. முன்பு இருந்ததை விட ஆவியில் பலன் கொள்ள, ஆவி நிறைவை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே. அப்பா, சொல்லப்பட்ட அந்த 4 காரியங்களை எங்கள் சபையில இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, எங்கள் சபையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே. நம்பிக்கை இருக்கணும் ஆண்டவரே, சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சியின் கிரீடமாக இருக்கணும், மகிமை இருக்கணும் ஆண்டவரே. நீர் அப்படியே எங்கள் சபையை நினைத்தருளி ஆசீர்வதித்து ஆண்டவரை மனவாளனாக நீர் வரும்பொழுது மனவாட்டியாக எங்கள் சபையை நீர் அழைத்துக் கொள்ள போகிற தயவிற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆமென். கொடி தோத்துறார், கொடி தோத்துறார். ஆமென். அடுத்து 3ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லுகிறேன். மூணு 11 வாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில்
வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து சொல்லுங்க. நாங்கள் உங்களிடத்துல வச்சிருக்கிற அன்புக்கு ஒப்பா நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்க அன்பிலும் மற்ற எல்லாரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் நம்ம குடும்பம் நம்ம சபையார் இப்படி அன்பு வைப்பது மட்டும் மற்ற எல்லாரிடத்திலும் வைக்கிற அன்பில் மற்ற எல்லா மனுஷனிடத்தில் வைக்க அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க மக்களிடத்துல இருக்கணும்னு விரும்புற. நாங்க வச்சிருக்கிற அன்புக்கு ஒப்பா நீங்க ஒரு இடத்தில் ஒருவர் வைக்கிற அன்பு மாத்திரம் அல்ல, மற்ற எல்லாரிடத்திலும் வைக்கிற அன்பிலும் கர்த்தர் உங்களை நிலைத்தோங்கவும் பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்யும். அந்த அன்புல பெருகணும், அதுல நிலைக்கணும். அடுத்து சொல்கிறார், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வராரா? பரிசுத்தவான்கள் அனைவரோடு வரும்போது. இந்த தெசலோனிக்க 1 5 அதிகாரம் 2-3 8 அதிகாரம் இருக்கு. ஆனா 9 முறை இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றி சொல்லப்படும். 8 அதிகாரம் தான் 9 முறை சொல்லியிருக்கிறார். இயேசு மீண்டும் வருகிறார். Come again. Jesus, come again. Hallelujah. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் வரும்போது, நீங்கள் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற சுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அன்புல பெருகணும், நிலைத்தோங்கணும். அன்புல பெருகணும், நிலைத்தோங்கணும். ஆண்டவர் இயேசு வரும்போது நம்ம எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆண்டவர் வரான்னு நம்ம எப்படி இருக்கணும்? சுத்தம் உள்ளவர்களா இருக்கும். இன்னும் நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்? இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கு. இருதயம் இருக்க அதைத்தான் முதல்ல எனக்கு கொடுனாரு. இருதயத்தை எனக்கு கொடு. அப்படி அன்புல நிலைத்தோங்கணும். ஆண்டவர் வரும்போது பிழையற்றவர்களால் பரிசுத்தம் உள்ளவர்களால் தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பிழை அற்ற கரை திரை அற்ற பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நம்ம சபை அன்புல வளருகிற, அன்புல நிலைத்தோங்கிற சபையா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்தம் படையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராக. யாராவது ஒரு ஜெபிப்போமா?
யாராவது ஒருவர் ஜெபிப்போமா? 3, 12, 13 வசனங்களை வைத்து ஜெபிப்போம். Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. கொடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மத்தியான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஐயா. தெய்வமே, நீர் எங்கள் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது ஐயா. ஆமேன் ஸ்தோத்திரம். ஆமேன். உங்களுடைய அன்பை நாங்கள் காத்துக்கொள்ள, அந்த அன்பிலே நிலைத்து நிற்க, அதிலே வேரூன்ற கர்த்தர் எங்களுக்கு நாட்களை உதவி செய்வீராக. அவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு பெரிது கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இந்த அன்புக்கு இணை ஈடு எதுவுமே இல்லை ராஜா. ஆம் கர்த்தாவே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதே போல நாங்களும் மற்றொரு கர்த்தாவே ஸ்தோத்திரம் அன்புடையவர்களாய் காணப்பட தேவன் எதிர்பார்க்கிறீர் ஐயா. நாங்களும் கர்த்தாவே அப்படிப்பட்டதான அன்பிலே நிலைத்து நிற்கிறவர்களாக ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா, நீர் விரும்புதான பரிசுத்தம், நீர் விரும்புதான உண்மை, நீர் விரும்புதான அன்பு எங்களுடைய காணப்படணும் ஐயா. நாங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டை கிட்டி சேரலாய் வாழ எங்களுக்கு பலந்தாரும் ஐயா. கொடாகொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமன். ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய அன்பிலே நடந்து கொள்ள, உண்மை பிரியப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். ஆமாப்பா. இப்படியாய் இன்னும் திருச்சபை முழுவதையும் தெய்வீக அன்பால் நீ நிரப்புவீராக. ஆமன். தெய்வீக அன்பால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு உண்மையான அன்புள்ளவர்களாய் காணப்பட நீர் விரும்புகிறீர். குடும்பத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் சரி ஐயா. நம்ம மேலான அன்புடையவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த அன்பிலே பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களை நேசிக்கிறவர்களே சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன என்று சொல்லியிருக்க ஐயா. எதிரிகளையும் நேசிக்க கூடிய இருதயத்தை, எங்களுக்கு உபத்திரவங்களை கொடுக்கிறவர்களையும் நேசிக்க கூடிய இருதயத்தை, துன்பப்படுத்துகிறவர்களை நேசிக்க கூடிய இருதயத்தை நீர் எங்களுக்கு தருவீராக கர்த்தாவே. ஆமாப்பா. அப்படிப்பட்டதான கர்த்தாவே அன்பை நீர் எதிர்பார்க்கிறீர், அதிலே நீர் பிரியமாய் இருக்கிறீர் ஐயா. நீர் உண்மை கர்த்தாவே. அடித்து காரி துப்பி உமிழ்ந்து சிலுவையில அறைந்தவர்களை கூட நீர் மன்னித்தீர், அவர்கள் மேல் அன்பாய் இருந்தீர் ஐயா. அப்படிப்பட்டதான தெய்வீக அன்பை நாட்களை எங்களுக்கும் தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும் ஐயா. உம்முடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. ஆமன். ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்க, மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்துறவர்களாய் காணப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா, நாங்கள் கரைதிரை இல்லாதவர்களாய் பிழையற்ற திருச்சபையாக காணப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபையின்றி எங்களால் ஒன்று செய்ய முடியாத கர்த்தாவே, நீர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய திருசித்தத்தை உணர்ந்து வாழ உதவி செய்யும். ஆமாப்பா. ஸ்தோத்திரம். உமக்காய் வாழ, உமக்காய் ஓட, நித்திய ராஜ்யத்திலே பங்கு வர எங்களுக்கு பலன் தாரும். அது போதும் ஐயா. அது போதும் அப்பா. அதற்கேற்ற நடக்கை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ, உன்னுடைய சொல் செயல் சிந்தை நடை உடை பாவனை எல்லாவற்றும் தேவனை பிரியப்படுத்தலாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய திருச்சபைக்கு உதவி செய்வீராக. என்னுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த உலக மக்கள் யாவருக்குள்ளும் அப்படிப்பட்டதான அன்பை தரும்படியாக ஜெபிக்கிறேன். மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் பெருக வேண்டும் ஐயா.
ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இதன் மூலமாய் உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். தெசலோனிக்க சபையை குறித்து சொன்ன தேவன் எங்களுக்கும் அதே வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் தெசலோனிக்க மக்களைப் போல இயேசுடைய வருகைக்கு அவங்க ஆயத்தமா இருந்தது போல நம்முடைய திருச்சபை, உலகமெங்கிலும் இருக்கிற திருச்சபை ஆயத்தமா இருக்கு. கிருபை செய்வாரா சீக்கிரமா அந்த லாக்டவுன் இயல்பு நிலைக்கு வர கர்த்தர் கிருபை செய்வாரா. கொரோனா பாதிப்பில் இருக்கிற மக்கள் அதிலிருந்து சுகமடைவார்களா. ஆலயங்கள், கல்லூரிகள், பள்ளி சீக்கிரமா இயேசப்பா நாமத்துல திறக்கப்படுவதா. விசுவாச குடும்பங்கள் நல்ல சுகமா, நல்ல சௌக்கியமா, நல்ல ஆரோக்கியமா இருக்க கிருபை செய்வாரா. சங்கீதம் 122:7 படி சுகமும் சமாதானமும் குடும்பங்களை ஆளுகை செய்வதா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தர் இயேசு எவ்வளவு பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மனமாறு. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாளைக்கு 9 மணிக்கு நேரலையிலே ஆராதனை நடைபெறும். பங்கு பெறுங்கள். மற்றவர்கள் பங்கு பெற அவர்களை ஞாபகப்படுத்துங்கள். மாலையில நமக்கு ஒரு 3:30 மணிக்கு நம்ம லோக்கல் டிவியில ஒளிபரப்பும். அதையும் பார்க்க மக்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். அவர் நாமமே மகிமைப்படும். Hallelujah. God bless you.